தூங்குறாடா, அப்புறம் பேசுவோம். போங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. இவங்களும் உங்க பொண்ணு தான் ஈஸ்வரிக்கு ஷாக் அடிச்சதும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ராத்திரி கூட இவங்க பையன் சரவணன் தான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான். ரொம்ப நன்றிம்மா. நடந்த பழசு எதையும் மனசுல வச்சுக்காம ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அட என்னங்க நீங்க, எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இது எப்படி சும்மா விட முடியும்? இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அப்படி இல்லைங்க, 4 பேர் முன்னாடி உங்க பொண்ணை என் பொண்ணு அடிச்சதையும் மறந்து வேற ஒருத்தரா இருந்தா வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பாங்களான்றதே சந்தேகம் தானே. அதை நாங்க அன்னைக்கே மறந்துட்டோங்க. ஈஸ்வரியும் வந்ததுல இருந்து 100 தடவைக்கு மேல மன்னிப்பு கேட்டுட்டா. இன்னும் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ஆமா, சரவணன் எங்க? அண்ணன் நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருந்துச்சு. காலையில தான் ஒரு வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கு. சரி சரி, எப்ப டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க? மத்தியானம் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அதுக்குன்னு அப்படியே கிளம்பிடாதீங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். டாக்டர், இதான் ஈஸ்வரோட அப்பா, இவங்க அண்ணா. வணக்கம் டாக்டர். மத்தியானம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் டாக்டர். அதான் அப்பவே சொல்லிட்டேனே, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி. அப்பாடா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. என்னாச்சுமா? ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமா அமௌண்ட்டை பே பண்றேன்னு சொன்னீங்களே. அது விஷயமா தான் பையன் போயிருக்கான். பணம் கிடைச்சிரும், வந்ததும் கட்டிடுவோம். சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா மொத்தமா கட்டுறது நல்லது. ஏன்னா அந்த மருந்துக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க பணத்தை கட்டிட்டா இன்ஜெக்ஷனை மொத்தமா வர வச்சிடுவேன். அதான் சொல்றேன். சரிங்க டாக்டர், என் பையன் வந்ததும் நான் பணத்தை கட்டிடுறேன். சரி கட்டுங்க. என்னங்கம்மா, டாக்டர் என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்லைங்க. என்னங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? ஈஸ்வரி பற்றி ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப என்னன்னு சொல்லுங்க. அது ஏன் விஷயமா தாங்க பேசிருப்பாங்க. ரொம்ப நாளா எனக்கு சுவாச பிரச்சனை இருக்குல்ல, அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை கிட்டதா சொல்லிருப்பாங்க. அதானம்மா? ஓ,